பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தாயும் தந்தையுமாகி நல்ல கடவுளே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். சிறப்பாக இந்த மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே காணொளி காட்சி வழியாக இந்த வழிபாடில் நாங்கள் பங்கு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்ற நல்ல வாய்ப்புகளுக்காக போற்றுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே வாரும், எங்களோடு தங்கியிரும், இந்த வழிபாட்டினை எங்களை ஆசீர்வதித்து தாரும். கலந்து கொள்கின்ற அனைவரையும் உம்முடைய ஆவியினாலே கத்த நிரப்பியருளும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்தருளும். எங்கள் இறுதியத்தின் சிந்தனைகள் சிதறிப்பாகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தாராளங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத வசனங்கள், கேட்கப்பட்ட சத்தியங்கள், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எடுக்கும் விண்ணப்பங்கள் அனைத்தையும் கத்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து இந்த ஆராதனைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்ய முடியாய் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மாட்சிமை உண்டாக. நாம் அனைவரும் இணைந்து பாமாலிகளிலே 10ஆம் பாமாலியை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. பாமாலி எண் 10 நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் தீராதை. ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் தாமாய் தீந்திடுவோம். இங்கு நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருளீவாம். ஜெபம் செய்வோம். திருவிருந்து வழிபாட்டு முறைமை நாம் பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் மறந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாடத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமீன். சகோதரரே, சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நாம் அவரவர் இருக்கின்ற இடங்களிலேயே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இணைந்து நாம் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே,
உமக்கு விரோதமாகவும் எங்களை எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மறந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம தந்தை ஆகிய சர்வபலமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். அனைத்து ஆற்றலும் நிறைந்த வாழும் கடவுளே, ஒன்றிப்பில் உயர்ந்து நிற்கும் நிலையுள்ள திருத்துவத்தை அறிக்கையிடவும் வழிபடவும் எங்கள் பற்றுறுதி அறிக்கையின் வழியாய் எங்களுக்கு இரக்கம் தந்துள்ளீர். இப்பற்றுறுதியிலும் வழிபாட்டிலும் எங்களை உறுதியாய் நிலைத்திருக்கச் செய்து கடைசியில் என்றும் உள்ள உமது மாட்சிமையை காண எங்களுக்கு அருள வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வீற்றிருந்து முடிவின்றி அரசு அழுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை அடித்து பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15 வசனம் துவங்கி 26 வசனம் முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 26 வசனம் முடிய. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கள் பிதாவை தொழுது கொள்ளும் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறியேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். அதுக்கு இயேசு, உன்னோட பேசுகிற நானே அவர் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிதாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஜெப நிலையிலே
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உண்மை நாடுகின்றோம் என்ற பாடலை நாம் அனைவரும் ஜெப நிலையிலே பாடுவோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கின்றோம். திருவார்த்தைகளை தியானிக்கும் பொழுது கர்த்தர் கூட இடைப்படுவீராக. நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். நம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் மந்த செவிகளை கர்த்தர் திறந்தருளும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று இறைவாக்கினராகிய சாமுவேல் சொல்லுகின்ற வண்ணமாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாங்கள் செயல்பட கர்த்தர்களை துணை நின்று வழி நடத்தியிருளும். உமக்கு துதி கனமை உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் தந்தையே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் ஊழியர்களே, இந்த மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி ஆகிய இன்றைய தினத்தில் இந்த காணொலி காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அநேகர் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அநேகருக்கு சரீரப்பிரகாரமாக நல்ல சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் கொடுத்து சுகபத்திரமாக வீட்டுக்கு வந்து சேரவும் நம்மோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் கர்த்தர் பெரிய கிருபைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். புலம்பல் 3:22 வாசிக்கிற வண்ணமாக நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த வசனத்தின்படி அவருடைய இரக்கத்தினாலே நமக்கு புது ஜீவனை ஆண்டவர் நமக்கு தந்து இந்த நாளிலும் ஆறுதலிலே நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று தென்னிந்திய திருச்சபை கால அட்டவணை ஒழுங்கின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உண்மையோடும் ஆவியோடும் கடவுளை வழிபடுதல். Worship the Lord in truth and spirit. உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரை வழிபடுதல். இந்த வொர்ஷிப் என்கின்ற வார்த்தை ஒர்த் ஷிப் என்கின்ற 2 வார்த்தையினுடைய கூட்டாக, இல்லை தமிழில் இருக்கு இல்லையா, பிரித்து எழுது சேர்த்து எழுதுன்ற மாதிரி சேர்த்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. கிபி 1300ஆம் ஆண்டு முதலாக ஆங்கில அகராதியிலே இந்த வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒர்ஷிப் அதாவது என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா கிவிங் ரெவரன்ஸ் டு எ சூப்பர் நேச்சுரல், அமானுஷ சக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம அறிவுக்கு புலப்படாத, கண்ணுக்கு புலப்படாத, ஆக அப்படிப்பட்ட ஒரு சக்திக்கு, ஆற்றலுக்கு மதிப்பளித்தல், மரியாதை கொடுத்தல், வணங்குதல், ரெவரன்ஸ் வணங்குதல், தாழ விழுந்து பணிதல் என்று பல்வேறு அருஞ்சொற் பொருட்கள் இதற்கு கொடுக்கப்பட்டுகிறது. சூப்பர் நேச்சுரல் ஆர் டிவைன் பீயிங், தெய்வீகத்தன்மையுடைய ஒன்றுக்கு தலை வணங்குதல், வழிபடுதல் என்பதாக, மரியாதை செய்தல் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. டு கிவ் ஒர்த் டு சம்திங் ஆர் ஹானர் சம்திங், ஹானரிங் சம்திங்
என்பதாக. ஆக காண முடியாத கடவுள் காணக்கூடியவராய், வார்த்தையாக இருந்த கடவுள் காணக்கூடியவராக மாம்சமாக நம்மிடத்தில் வந்து அவர் வாசம் செய்தார். ஆக worship the Lord in truth and spirit, கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுதல் என்ற தலைப்பிலே சிந்திக்கும்படியாக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த தலைப்பிலே நாங்கள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே படிக்கும் பொழுது இதே திருமறை பாடத்தை வைத்து இந்த கடவுளை வழிபடுகின்றதை குறித்ததான ஒரு கருத்தரங்கு எங்களுக்கு வைக்கப்பட்டது. அந்த கருத்தரங்கிலே எங்களுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர், அவர் தற்பொழுது அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார், இப்பொழுது இந்த உலகத்தில் இல்லை. அவர் எங்களுக்கு ஆற்றின அந்த பேப்பர் சப்மிட் பண்ண பேப்பர்லேருந்து அதே 3 விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அது என்னை மிகவும் பாதித்தது. வழிபாடுனா இதுதான் என்கின்ற அந்த ஒரு கருத்து சிதறல், கருத்து சிந்தனை என்னை மிக வெகுவாக கவர்ந்தது. ஆகவே அதே விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அவர் சொன்ன 3 விஷயங்கள், இந்த திருமறை பகுதியிலிருந்து அவர் பகிர்ந்து கொண்ட 3 விஷயங்கள் இது நமக்கு அடிக்கடி சிந்தித்த ஒரு பகுதி. சமாரிய பெண்ணும் ஆண்டவரும் உரையாடுகின்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. வேறு எந்த காஸ்பல் ரைட்டர்ஸும் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணல. செயின்ட் ஜான்ஸ் காஸ்பல் மட்டும்தான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த சமாரிய பெண்ணோடு நிகழ்கின்ற ஒரு உரையாடல் வழியாக வழிபாடு என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்துகின்ற அல்ல உண்மையை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்வாக இந்த உரையாடல் அமைந்திருக்கிறது. அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருனாக்கா, worship is not depending on the person but hope. அங்கே வழிபாடு என்பது யார் கடவுளை வழிபடுகிறார்கள் என்பதை பொறுத்தது அல்ல, மாறாக அவர்கள் எத்தகைய நம்பிக்கை ஆற்றலோடு கடவுளை வழிபடுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். குறிப்பாக யூதர்களுக்கு வந்து சமாரியர் வந்து அருவருப்பு. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அன்டச்சபிள்னு சொல்கிறோம் இல்லையா, குறிப்பிட்ட சாதியினரை பிரித்து வைத்து அவங்கள அன்டச்சபிள்ஸு, தீண்டத்தகாதவர்கள். ஆனால் இப்போ நம்ம வரலாறு வந்து சரித்திரம் மக்கள் படைத்து கொண்டே இருக்கிறார்கள். தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களாம் இன்றைக்கி நல்லா படிச்சுட்டு நம்மை காட்டிலும் அவர்கள் உயர்வாக வந்து விட்டார்கள். ஆக அந்த வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக 1000 வருஷத்திற்கு முன்னால் இருந்த அந்த தீண்டாமைக்கும் இப்பொழுது இருக்கிற அந்த தீண்டாமைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் வேகமாக அது மாறிக்கொண்டே வருகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அது இல்லாமல், தீண்டாமை என்பதை இல்லாமல் செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் கடவுள் உருவாக்குவார் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கட்டும். ஆக யூதருக்கு இந்த சமாரியர் ஒரு அருவருப்பான ஒரு மக்களாக, தீண்டத்தகாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்டம்பிளிங் பிளாக் எங்கே வந்து தடை இருக்கிறதோ அதை உடைக்கிறது தான் ஆண்டவருடைய வேலை. கிறிஸ்தவங்களும் நம்ம அதை தான் செய்யணும். ஆனால் நாமே அப்படியே அந்த பழைய காரியங்களே இல்லை, இந்து சமயத்திலேருந்து நாம் வந்தாலும் கூட சில அப்படியே அந்த பிரிவினைகளை அப்படியே தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் ஆண்டவர் இந்த காரியங்களை உடைத்தெறிவதற்காக சமாரியா உள்ளே போகிறார். அங்கே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு தான் இங்கே. ஆக யாரையும் அருவருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய சித்தாந்தம். எப்படி என்னை ரெவரண்ட் பாக்கிய செல்வனை ஆண்டவர் எப்படி அவருடைய சாயலிலே படைத்திருக்கிறாரோ அதே போலவே தான் தெருக்கூட்டுகின்றவரையும் படைத்திருக்கிறார். ஸ்வீப்பர், ஸ்கேவெஞ்சர், அவரிடத்திலும் ஆண்டவருடைய சாயலை காண வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய தொழிலை வைத்து அவர் மட்டமானவர், அவர் மோசமானவர், அவர் தீண்டத்தகாதவர் என்றெல்லாம் கருதுவது ஆண்டவருக்கு ஏற்புடையது அல்ல. அப்படி ஆண்டவர் நினைச்சிருந்தாக்கா சமாரியா உள்ளே வந்திருக்க மாட்டார். ஆக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு படிப்பினை அதுதான். ஆக வழிபாடு என்பது மக்களை சார்ந்தது அல்ல, நபரை சார்ந்தது அல்ல, மாறாக நம்பிக்கையை சார்ந்தது. பட் ஹோப்,
ஸோ worship இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த பர்சன் பட் ஹோப் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். இங்கே பெண் ஒரு சமாரியரே அருவருப்பு, அதெல்லாம் ஒரு பெண் வேற, அவர் 5 கணவர் வேறு இருந்திருக்கிறாங்க, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆக இப்படியெல்லாம் ஒரு சமுதாய தீமை நிறைந்திருக்கின்ற இடத்திலே அதை சரி செய்ய ஆண்டவர் களமிறங்குகின்றார். அதைத்தான் கிறிஸ்தவர்கள் சீர்கெட்ட சமுதாயத்தை சரி செய்வதற்கு களமிறங்கி பணியாற்றுவதுதான் கிறிஸ்தவருடைய பணி. ஆலயத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு அல்லேலியோ கோஷம் போடுறது நம்ம வேலை கிடையாது. சமுதாயத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டியது தான் நம்முடைய வேலை. ஆனால் இன்றைக்கு நம்மை காட்டிலும் பலர் இன்றைக்கு முன்மாதிரிகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஆகவே வழிபாடு என்பது ஒரு குறிப்பிட்ட நபரை பொறுத்ததல்ல, நம்பிக்கையை பொறுத்தது. ஒரு காலத்தில் அரச வழிபாடு, தானியேல் நூலில் வாசிக்கிறோம் இல்லையா, அரசரைத்தான் வணங்க வேண்டும். அப்புறம் பொற்சிலை அதுதான் வணங்க வேண்டும். ஆனால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஏகோவா தேவனை வணங்குகிறார்கள். அதே போல் தானியேல் வணங்குகிறார். இவர்கள் அக்கினி சூளையிலும் தானியேல் சிங்கக்கேவியிலும் போடப்படுகிறார்கள். ஆனால் கடவுள் அற்புதமாக காப்பாற்றுகின்றார். அரச வழிபாடு ஒரு காலத்தில் இருந்தது. மன்னராட்சி, மன்னரைத்தான் வழிபடணும். ஆனால் மக்களாட்சி மலர்ந்த பிறகு யார் வேண்டுமானாலும் அவர்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ளலாம். இங்கே சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் இங்கே உரையாடுகின்ற அந்த நிகழ்வு மிக பொருத்தமாக இருக்கின்றது. அந்த பெண்ணுடைய நம்பிக்கை, ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கை இங்கே போற்ற தகுந்த ஒன்றாக நாம் அறிகின்றோம். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் முள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. இயேசுவின் மேலே அவர் வைத்த நம்பிக்கை இங்கே போற்றத்தக்கது. ஸோ worship இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த பர்சன் பட் ஹோப். நம்பிக்கை இங்கே பாராட்டப்படுகிறது. இரண்டாவதாக எங்களுக்கு அந்த கருத்தரங்கில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், worship இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த பிளேஸ் பட் ஹார்ட். இல்லை பிஹெச்ல வந்து 3 ஹெட்டிங்கும் பிஹெச். எப்படி மனுஷனுடைய உயிருக்கு இந்த பிஹெச் வேல்யூ முக்கியமோ, அதே போல் இந்த வழிபாட்டிற்கும் பிஹெச் வேல்யூ முக்கியம் அப்படின்னு சொன்னார் கடைசியில். பிளேஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த பிளேஸ் பட் ஹார்ட். வழிபாடு என்பது இடத்தை பொறுத்ததல்ல, இதயத்தை பொறுத்தது என்பதாக குறிப்பிடுகின்றார். வசனம் 20, 21, 22. 20, 21, 22 ஆண்டவர் அவங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த ஜெருசலேம் இந்த மலையில் தானே நீங்கள் வழிபடணும்னு சொல்கிறீங்க, நாங்கள் எல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருக்கோமே, ஆக எங்களுடைய வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு வழிபாடாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அப்போ ஆண்டவர் கொடுக்குற ரிப்ளை என்னன்னாக்கா, நீங்கள் இந்த மலையில் மட்டுமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலம் வருகிறது. அங்கே வந்து பிளேஸ் முக்கியம் இல்லை, தமிழ் வெஸ்லி முக்கியம் இல்லை, இல்லை டக்கர்ஸ் சர்ச்சு முக்கியம் இல்லை, கத்தீட்ரல் சர்ச்சு முக்கியம் இல்லை, மனசு முக்கியம். நீங்கள் வீட்டிலேருந்தே ஆண்டவர் உண்மையாக ஆராதிச்சு பாருங்கள், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கடற்கரையில் மெரினா பீச்சில் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள், அங்கே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வண்டலூர் ஜூவில் போய் அங்கே ஒரு இடத்துல போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள், அங்கேயும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ worship இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த பிளேஸ் பட் ஹார்ட். மனசு, இதயத்தை ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். இடத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, இதயத்தை ஆண்டவர். அதான் மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன், இது பாராய் என்று சொல்லுகின்றார். நம்ம இடத்தை கொடுத்துட்டு இதயத்தை எங்கேயோ நம்ம வச்சிருக்கிறோம். உலக பிரகாரமான காரியத்திற்கு நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், worship இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த பர்சன் பட் ஹோப். ரெண்டாவதாக சொல்கிறதுனா worship இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த பிளேஸ் பட் ஹார்ட். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ கூட சரி இல்லை, இங்கே விட அங்கே பெட்டராக இருக்குது worship, அங்கே விட இங்கே பெட்டராக இருக்குது worship இப்படின்னு நம்ம ஆளுங்க போய்கிட்டே இருக்கிறான். எப்படின்னாச்சும் நம்ம வந்து we may receive God's blessing in a better place. இதை விட அங்கே போயிருக்கலாம். இடம் முக்கியம் அல்ல, இதயத்தை ஆண்டவர் பார்க்கின்றார்.
பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலம் வருகிறது. எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலம் வருகிறது. பில் மெக்கார்ட்னி சொல்ற, ட்ரூ worship is not just an emotional experience. It reaches to the very depths of our souls and touches every aspect of our being. See, emotional experience. என்ன தான் போகிறாங்க இல்லையா, இங்கே ஒரு ஆவியும் இல்லை, இங்கே ஒரு அனலும் இல்லைன்னு சொல்லினுக்கிறாங்க. நம்ம ஆளுங்களே சொல்கிறாங்க. சிஎஸ்ஐ அது இது நம்ம ஆளு சொல்ல போய் உடனே அப்போ பெண்ணிகா சபை என்ன சொல்கிறான், சிஎஸ்ஐ சபை செத்த சபை, அங்கே ஜீவனே கிடையாது, உயிருள்ள சபை, நீங்கள் எங்கள் சபைக்கு வாங்க. இப்படி தான் இழுக்கிறது நம்ம ஆளுங்களை. நம்ம ஆளுங்களை யோசிக்கிறது இல்லை. ஓ அப்படியா இருக்குமோ, இந்த பிசாசு சொல்லிச்சுல்ல, நீங்கள் இந்த கனியை சாப்பிட வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னாரோ. சந்தேகத்தை எழுப்பி தான் நம்ம ஆளுங்களை அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அதெல்லாம் மாய்மாலமான சபைகள். தயவுசெய்து போயிடாதீங்க. நம்மளை மாதிரி ஒரு ஒர்ஷிப் எங்கேயுமே கிடையாது. சிஎஸ்ஐ worship, Protestant worship is the only unique worship in the world. ஒப்புயர்வற்ற ஒரு வழிபாடு. ஒவ்வொரு இந்த ஆரம்பம், துதி, பாவரிக்கை, பாவம் மன்னிப்பின் உறுதி, விசுவாசப்பரமான ஒவ்வொரு அம்சமும் யோசித்து 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 ஜெப ஆவியோடு தயார் செய்யப்பட்ட ஆராதனை முறை. அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை முறை இது. ஆனால் சொல்கிறத நம்ம இலக்காரமாக சொல்லுக்கிறோம், ஏதோ கடமைக்காக சொல்லிருக்கிறோம். அப்படி இல்லை, அதை உள்ளார்ந்த மாதிரி சொல்லணும். விசுவாச பிரமாணத்தில் மனசு உள்ள ஆழத்துலேருந்து வரணும். பரமட ஜபெல்லாம் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து வரணும். பாவரிக்கையெல்லாம் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து வரணும். சும்மா எழுத்தை பார்த்துட்டு படிச்சிடக்கூடாது, அதில் அர்த்தம் இல்லை. மனசின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாவரிக்கை வர வேண்டும், உணர்ந்து நம்ம சொல்ல வேண்டும். அதாவது ட்ரூ worship is not just an emotional experience. இந்த கோலி சோடா அதை உடச்சோன்னே புஷ்ஷுன்னு இது கிளம்பு பார்த்தீங்களா, இந்த பபிள்ஸு, அது இல்லை வழிபாடு. இட் ரீச்சஸ் டு த வெரி டெப்த்ஸ் ஆஃப் அவர் சோல்ஸ். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் வழிபட வேண்டும். மூன்றாவதாக அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு முக்கியமான காரியம் என்று பார்க்கும்பொழுது, worship is not depending on the pattern but habit. pattern வழிபாட்டு முறை முக்கியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை முறை முக்கியம். habitual வாழ்க்கை முறை முக்கியம். நம்ம வழிபடுறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? இது நல்ல ஒரு சொல்வார் டாக்டர் ரெவரண்ட் டாக்டர் தியான்சந்த் கார், ஸ்டெப்பிங் இன் டு த ஷூஸ். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேனை, திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய யாவும் மற்பமே. வெளியில் ஷூவை கழட்டி போட்டுட்டு உள்ளே வரோம், இந்த பாட்டை பாடுறோம், செல்வம் அதெல்லாம் வேண்டாம், ஆஸ்தி கீசி எல்லாமே எனக்கு வேஸ்ட்டு, இது தேவையில்லை. நான் திருப்பியும் அதே ஷூவை போட்டுருந்தா போகிறோம் இல்லையா? ஷூ போடாமையா போகிறோம்? ஷூ போட்டுருந்தான் போகிறோம். பாடிட்டு எல்லா ஆண்டத்தில் ஒப்பு கொடுத்துட்டு மீண்டும் உலக பிரகாரமான செல்வத்தை நாடுவதும், மீண்டும் உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களை தேடுவதும், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. இட்ஸ் நாட் பேட்டர்ன் பட் ஹேபிச்சுவல். ஆக நம்முடைய வாழ்வு முறை மாற வேண்டும், வாழ்க்கை முறை மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அந்த சகோதரிக்கு, அந்த சமாரிய பெண்ணுக்கு அவர் சொல்ல விரும்புகின்றார். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தட் மீன்ஸ் ஆவிக்குரிய குணாதிசயங்கள். ஆவினா கையை தட்டிக்கின்னு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, ஆவிக்குரிய குணாதிசயங்களோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் இடத்துல இந்த ஆவிக்குரிய குணாதிசயங்கள் காணப்படுகிறது? சட்டுன்னு கோபப்பட்டுறோம், சட்டுன்னு வார்த்தையை விட்டுறோம். நம்ம சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை, அக்கா தஞ்சுக்குள்ளே சண்டை. சரி போனால் போட்டு, அண்ணங்காரன் தானே எடுத்துகிட்டு போகிறான், என்னத்தை வாரிட போகிறான். சரி தம்பிக்காரன் தானே எடுத்துக்கிட்டுமே, தங்கச்சி தானே சரி விட்டுட்டு போகலாம். இந்த ஒரு பெருந்தன்மை நமக்கு வருவதில்லை, பெருந்தன்மை இல்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. என்ன பாட்டு இல்லை? சரிப்பா
சரி நீ எடுத்துக்கோ, சரி ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். இந்த நம்பிக்கை நமக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்குது பாருங்கள்? யார்கிட்டையுமே கிடையாது. கிறிஸ்துவுக்காய் இழந்தவரை வரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. அந்த பாட்டெலாம் எங்கேயோ மறைஞ்சு போச்சு. போய் உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். See, worship is not depending on the pattern but habit. வாழ்க்கை முறை மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பேட்ரிக் மேபிலாக் என்ற ஒரு இறையியல் அறிஞர், worship is a lifestyle. What you do throughout the day is your act of worship to God. See, ஒரு நாளில் நீ என்ன விஷயம் காரியம் செய்கிறியோ அதுதான் நீ கடவுளை வழிபடுறதுக்கு சமானம் அல்லது ஆதாரம். கடவுள் படைத்த படிப்பை நீ அவமதிக்கிறியா? அப்போ நீ கடவுளை அவமதிக்கிற மாதிரி. கடவுள் படைத்த படைப்பை நீ தரக்குறைவாக நினைக்கிறாயா? நீ கடவுளையே தரக்குறைவாக நினைக்கிற மாதிரி. கடவுள் படைத்த படைப்பை கொன்று கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயா? அல்லது பாழாய் போக வேண்டும் என்று நினைக்கிறாயா? அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அது அவரையே பாழாக்குவதற்கு சமம். ஸோ worship is a lifestyle. What you do throughout the day is your act of worship God. 1865 ஆண்டு ஆப்ரஹாம் லிங்கன், the honorable president of United States, ஏப்ரல் 14 சுட்டுக் கொல்லப்பட்டார். சுட்டவனும் ஒரு கிறிஸ்தவன். காரணம் என்ன? ஈக்குவாலிட்டி, சமத்துவ சிந்தனை அவனுக்கு பிடிக்கவில்லை. வெள்ளையர்களுக்குத்தான் இந்த நாடு சொந்தம். கருப்பர்களை எந்த நிலையிலும் அனுமதிக்க முடியாது. சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் ஆப்ரஹாம் லிங்கன். அனைவருக்கும் குடியுரிமை, அனைவருக்கும் சம உரிமை. இதை பொறுக்காத வலதுசாரி சிந்தனையாளர் சுட்டு கொன்றார் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களை. அதுதான் வழிபாடு. அந்த ஆவிக்குரிய குணாசியம்னா அதுதான். எல்லோரையும் ஒருமித்து பாவிக்கின்ற அந்த ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார். புதிய சிந்தை, புதிய ஆசை புதுப்பித்தாக்கவே, அதை புகழ்ந்து காக்கவே தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே. ஆவியோடு வழிபடுதல், புதிய சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே புதிய அரும்புகள் மலர வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி நம்ம ஆண்டவரை ஏதோ கடமைக்காக நான் கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன், அதனால் சர்ச்சுக்கு ஆண்டவரை நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆராதிக்கிறேன், தொழுது கொள்கிறேன் என்பது அல்ல. ஆவிக்குரிய குணாதிசயங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார். ஆவிக்குரிய கனிகள் என்று சொல்லி கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். 9 ஆவியின் கனி 9 மேவி நான் சென்றிடும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நாம் பெற்றவர்களாய், ஆண்டவருக்கு சாட்சிகளாய், உண்மையோடு ஆவியோடு வழிபட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் இதை கேட்டுக்கொண்டு யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாய்ந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். உடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற
பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் வீழ்த்துதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். இப்பொழுது திருச்சபையின் அறிவிப்புகளை நம்முடைய செயலர்கள் நமக்கு அறிவிப்பார்கள். கர்த்தருக்குள் அன்பான தமிழ் விஸ்லி ஆலய அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நம் திருச்சபையின் சார்பிலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஞாயிறு ஆராதனையை சிறப்பாக யூடியூப் சேனல் வழியாக நடத்தி கொண்டிருக்கும் நமது ஆயர் அருட்திரு பாக்கிய செல்வன் அவர்களை திருச்சபையாக வாழ்த்தி வரவேற்கிறோம். சென்ற வாரம் அறிவிப்பின்படி நமது ஆயர் அவர்கள் ஆலய அங்கத்தினர்களின் இல்லங்களுக்கு வருகை தர தயாராக இருக்கிறார். அதனால் ஆயரை தங்கள் இல்லங்களுக்கு அழைக்க விரும்புபவர்கள் அதற்கான விவரங்களை செயலர் அல்லது பொருளர் இவர்களை அணுகி இதற்கான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். மேலும் தங்களுடைய மாதா சந்த கார்டுகள் கொடுக்க இயலாமல் பலர் இருக்கிறார்கள். பலர் எங்களை கேட்ட வண்ணமாக மாத சந்தா கட்டுவதற்கு சில எளிய வழிமுறைகளை கூறியுள்ளோம். அதன் காரணமாக ஆன்லைன் பேங்க் மூலம் மற்றும் உங்கள் இல்லங்களுக்கு ஆயர் அவர்கள் வரும்பொழுது அவர்கள் கைகளிலே அந்த சந்தா கார்டுகளை கொடுக்கலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள். ஒரு இரங்கல் செய்தி. நமது முன்னாள் ஆயர் ரெவரண்ட் எம் கருணாகரன் அவர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் 2004, 2009 போன்ற வருடங்களில் 5 வருடம் அவர் குடும்பத்துடன் இங்கு தங்கி இந்த ஆலயத்திலே ஊழியத்தை செய்து கொண்டார். வயது மூப்பு காரணமாக அவர் கடந்த 16/6/2021 புதன்கிழமை காலை 3:30 மணிக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயரை இழந்த குடும்பத்தாருக்கு நம் திருச்சபையின் சார்பிலே ஆழ்ந்த இரக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணும் நம் சபை அங்கத்தினர்கள் பிறந்த நாட்களை காண்பவர்கள் ஜூன் 20ஆம் தேதி மிஸ்டர் ஏ சைலஸ் மேனுவல் ராஜ், சன் ஆஃப் மிஸ்டர் லேட் ஆண்ட்ரூ சுந்தர்ராஜ், மிஸ்டர் காடல் எஸ் ஹாரி, சன் ஆஃப் மிஸ்டர் ஜோஷுவா ஹாரி. ஜூன் 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ் டேனியல்ஸ், வைஃப் ஆஃப் மிஸ்டர் டன்வர் டேனியல்ஸ், மிஸ்டர் R.M. தேவதாஸ், மிஸ் ஜெயப்பிரியா தர்ஷினி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஏ ஜெயச்சந்திரன். 24ஆம் தேதி ஜே ரயன் ராக்ஃபெல்லர், சன் ஆஃப் மிஸ்டர் ஜோசப் ராக்ஃபெல்லர். மிஸ் டினிஷா மரியா டேனியல்ஸ், டாக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் ஷீபா ரஜினி. 26ஆம் தேதி மிஸ்டர் பால் தீனதயாளன். திருமண நாட்களை காண்பவர்கள் ஜூன் 20ஆம் தேதி மிஸ்டர் என் அண்ணாதுரை, மிஸ்ஸஸ் ஏ தங்கமணி. 24ஆம் தேதி மிஸ்டர் ஜெர்மையா,
மிஸ்ஸஸ் பானு பிரியா. பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணும் நம் திருச்சபை மக்கள் இவர்களை திருச்சபையாக வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காணிக்கை பாடலாக கீர்த்தனை 70 பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. தோத்திர காணிக்கை படைக்கின்றவர்கள், சந்தா காணிக்கைகளை எடுத்து வைத்திருக்கிறவர்கள், தசமபாக காணிக்கை நம்முடைய ஆலயத்திற்கு, நம்முடைய ஆலயம் தான் நம்ம தாய் திருச்சபை இல்லையா? நம்ம ஆலயத்திற்கு தான் நம்ம தசமபாக காணிக்கை கொடுக்கணும், வேறு எங்கேயும் கொடுக்கக்கூடாது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆலயத்தில் கொண்டு வந்து உங்கள் தசமான காணிக்கைகளை எனக்கு படையுங்கள். ஆக இது நம்முடைய தாய் திருச்சபை. தசமான காணிக்கையை நம்ம ஆலயத்துக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஆலயத்தின் மூலமாக நிறைய ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக உற்சாகமாக நாம் ஆண்டவருக்கு கொடுப்போம். அநேகருக்கு பிறந்தநாள் இந்த வாரத்தில் வர்றோம், சோதர திருமண நாள் வந்து இருக்கிறது. அநேகர் வேலை சேர்ந்து முதல்ல சம்பளம் வாங்குவீங்க. இன்னும் பல்வேறு விஷயங்கள், ப்ரெக்னெண்ட்டாக அது கன்சீவாக இருப்பீங்க, கர்ப்பத்தின் கனி ஆண்டவர் கொடுத்துருப்பார். ஆக இதற்கான பல காரியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர காணிக்கை கட்டாயம் நாம் படைக்க வேண்டும். ஆகவே இந்த காணிக்கைகளை, இந்த காணிக்கை பாடலின் போது நீங்கள் படைக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் கூட கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த வாரத்திலே தங்களுடைய இனிமையான பிறநாளை காணுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் நடு செல்கின்றோம். அவரவர் தம் தம் தாயின் கருவிலே உணவு நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நீர் பாராட்டி வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேலும் ஒரு புதிய வருஷத்தை நீர் காண செய்த கிருபைக்காக நன்றி படைக்கின்றோம். இந்த புதிய வருஷம் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்கதாக நீரை கிருபை தாரும். வருஷத்தை முதல் நன்மையினால் முடிசூட்டுகிறீர் என்ற வசனத்தின்படி இந்த புதிய வருஷத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையினாலை முடிசூட்டி ஆண்டவரை இந்த ஆண்டு முழுதும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கரம் பற்றி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் நீரே துணையாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல சரீர சுகம் பலன் ஜீவனை கொடுத்து நீடித்த ஆயுசு நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் திருப்தி ஆக்கும். இதே போல இன்னும் அநேக பிறந்தநாளை தங்களுடைய வாழ்விலை கண்டு உங்கள் சாட்சியாக வாழும்படியாக கிருபை சேரும். பிள்ளைகள் செலுத்துகின்ற தோத்திர காணிக்கைகளை தேவரீர் தயவாக அங்கீகரித்து அவர்கள் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாள் ஆசிரிக்கின்ற தம்பதிகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய இனிமையான திருமண நாளை காணுகின்ற அன்பு தம்பதிகளுக்கு நன்றி படைக்கின்றோம். இல்லற வாழ்க்கையிலே ஆண்டவரே அருமை பிள்ளைகள் நினைத்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நீர் பாராட்டி வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக இம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி ஆண்டவரே பிள்ளைகள் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களிலும் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து நன்மையினால் கிருபையினால் முடிசூட்ட முடியாய் ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் நீரே துணையாக வந்து பாதுகாத்துக் கொள்ளும். தங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள் கர்த்தர் வாய்க்க பண்ணும் சுவாமி. நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல ஆண்டவரை குடும்பமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்து தங்கள் வாழ்நாள் கடைசி வரை உங்கள் சாட்சியாக ஜீவிக்க முடியாத கிருபை தாரும். இதே போல் இன்னும் அநேக திருமண நாளை தங்களுடைய வாழ்வியலை கண்டு உங்கள் நாமத்தை மையப்படுத்த முடியாத கிருபை தாரும். வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதியும். நம் ஆண்டவரை செலுத்துகின்ற தோத்திர காணிக்கைகளை தேவரே தயவாக அங்கீகரித்து மென்மேலும் பல ஆவிக்குரிய நன்மைகளை ஆண்டவர் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை இன்னும் கர்த்தாவே பல்வேறு சிறப்பான காரியங்களுக்காக தோத்திர காணிக்கை படைக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய சிரசின் மேலே நம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீர் ஊற்றுவீராக. ஆண்டவரே நம்முடைய சிரசினை நம்முடைய வலிமையுள்ள கருத்தினை அவருடைய சிரசின் மேலே வைத்து அவர்களை தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்ற வேத வாக்கியத்தின்படி ஆண்டவரே பிள்ளைகள் தொடர்ந்து தங்கள் வாழ்நாள் கடைசி வரை உங்கள் சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாரும். இதே போல் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்திடலும். ஆண்டவரே எங்கள் திருச்சபை விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். சேகர செயலர் பொருளர் கமிட்டி அங்கத்தினர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஃபெலோஷிப் கன்வீனர்ஸ் செக்ரட்டரி ட்ரெஷர்ஸ்க்காக ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் சூப்பரண்ட்டுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எல்லாரையும் தனித்தனியாக பேர் பிராய் கர்த்தர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவர் இந்த நேரத்தில் சுகவீனமாய் பலவீனமாக இருக்கின்ற ஒருவருக்காக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே உடைய வல்லமையுள்ள கருத்தினாலே நீர் தொட்டு சுகப்படுத்திடும். கல்வாரி சிலுவைகளுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்களை நீர் கழுவும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எனக்கு சித்தம் உண்டு சுத்தம் ஆகின்ற வார்த்தை சொல்ல முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உடைய பிள்ளைகளை சீக்கிரத்திலே நீர் குணமாக்கி ஆண்டவரே எப்போதும் உங்கள் நன்றி செலுத்துகின்ற மக்களாக அவள் ஜெயிக்க முடியாய் கிருபை தாரும். கர்த்தாவே கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரே ஒரு சில வீடுகளை சந்திக்க கர்த்தர் உதவி செய்து நமக்கு ஸ்தோத்திரம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்ற நாட்களிலும் நாங்கள் சபை மக்களை சந்திக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே தேவையில் இருக்கிற மக்களை நாங்கள் நினைக்கின்றோம். ஆண்டவரே கர்த்தாவே நீர் தாமே ஒரு நீ கண்ணோக்கி பார்த்து அவரவர் நிலைமைக்கும் தேவைக்கும் ஏற்ற சகாயத்தை நீர் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே எங்கள் ஆயத்தின் மூலமாக நடைபெறுகின்ற எல்லா ஊழியங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நீ தனித்தனியாய் பேர்பராய் கர்த்தர் ஆசீர்வதியே சுவாமி. இம்மட்டும் காத்த இம்மானுவேல் இனி வருகின்ற நாட்களில் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. குறிப்பாக இந்த கொரோனா நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய பிரதான கிருபையினால் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய தமிழ்நாட்டிலும் அநேக மாநிலங்களிலும் கர்த்தாவே வெகு விரைவாக இந்த நோயின் தாக்கம் குறைந்ததற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத தேவன், எங்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவரை அங்கீகரித்து எங்கள் தேசத்திற்கு ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் கட்டளையிடப் போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சீக்கிரமாக ஆண்டவரே இந்த ஊரடங்கு உத்தரவையெல்லாம் மீண்டும் கர்த்தாவே பெற்றுக்கொள்ளப்பட்டு ஆண்டவரே மக்கள் எல்லாரும் தங்கள் வேலைகளுக்கு சென்று தங்களுடைய குடும்ப பிழைப்பை அவர் கவனிக்கும்படியாக நீரை கிருபை தாரும். மீண்டுமாக இப்படிப்பட்ட நோய் தொற்றுகள் வராதபடிக்கு, குறிப்பாக அந்த மூன்றாவது அலை வராதபடிக்கு கர்த்தாவே நீரே எங்கள் தேசத்தை வேலடித்து பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இந்த ஆராதனை முழுதும் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த காணொலி காட்சி வழங்க பங்கு பெற்ற ஒருவரையும் நீர் தனித்தனியாய் பேர்பராய் நீர் ஆசீர்வதி சுவாமி. ஆண்டவரை கேட்டது கேட்க மறந்த அநேக காரியங்களும் எல்லாவற்றை கர்த்தர் அறிந்திருக்கின்றீர். ஆகவே ஏற்ற காலத்திலே நன்மையானவர்களையும் தந்து
தொடர்ந்து சாட்சியாக வாழ்த்துக்கதா கிருபை தாரும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவரும் மறுமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்திலே மிகுந்த தாழ்மையை கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, மரணத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு குற்றங்களை மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளை பிரவேசிக்கப்படும் தீண்டு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை நடிக்கமுடையவர்களே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட யாவரோடும் இன்றும் இன்னும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நிறைவு பாடலாக கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடி மகிழ்ச்சியோடு நம்முடைய பணிகளுக்கு கடந்து செல்வோம். இருப்பாராக, அவர் தாயோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.